தமிழருக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு கிரானில் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறதான் சிறப்பாக செய்கிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இலங்கை மட்டக்களப்பு கிரானுக்கு வந்திருக்கிறோமா, ஒரு இறுக்கமான குடும்பத்தை சந்திக்கலாம் வந்து நாங்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு அழைப்புகள் திரும்ப பக்கம்லாம் மழையும் தண்ணியும் வெள்ளமும் அதனால வரையலாம் கேட்டது. இது என்னடாப்பா, இது என்ன டெண்டில் அடிச்சு வச்சிருக்கு? என்ன இது, என்ன விளையாடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. நீங்க நீங்க எங்களை விட்ட காட்ட வேணும். எங்களுக்கு தெரியாது, எங்களோட விட எங்களுக்கு தெரியாது. நீங்க இப்போ காட்ட வேணும், என்னென்ன விளக்க மாட்டேன் காட்ட வேணும். வாங்க பார்ப்போம் என்னென்ன. இது என்ன சாமம் தானே இருக்கு, முன்னுக்கு இருங்க. இது என்ன சாமான சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாத நான் கேட்கிறோம். என்ன உங்களோட பேர் என்ன? சுஜிர்தனா. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்? அண்ணாச்சியோட பேர் என்ன? என்ன சுஜான். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. என்ன வாங்க பாப்போம். என்ன கடைமையா போய் முன்னுக்கு போங்களேன், காட்டுங்க. என்னடாப்பா போய் இது 10 எல்லாம் வச்சுக்கீங்க, பயமா கடை உள்ள வரதுக்கு உள்ள காட்டுங்களேன். இப்ப நீங்க பயந்தா நாங்க இப்படி வாருங்க உங்களை விட்டு. நீங்க காட்ட வேணும். இந்த கடை வேலைப்பாடு நடந்திருக்கு. என்ன நிறைய சாட்சியெல்லாம் வச்சிருக்கீங்க, நிறைய போன் வச்சிருக்கீங்க. ஆறவனா இல்ல அக்காடா? என்ன இது 10 வரைக்கும் ஈரமா கிடக்கு? என்ன ஈரமா கிடக்கு? அது துறக்கிறாமோனே சம்பேந்து போயிட்டேன். கைட்டமாக நான் கீரியார ஒட்டி அண்ணா வச்சிருக்கிறோம். ஓ ஓ வாங்க அப்படியே. இந்த வேற இது தங்கச்சிக்காரி. அது அது உண்டு. அது 3 பேர் நாங்க 3 பேர். அப்ப இந்த வீடு யாரு? இது மகள்ற வீடா? ஓ, மகள் வீட்டு வேலைக்கு போறேன். அவள் வீட்டு வேலைக்கு போறதுனே. ஓ ஓ, அப்ப அவதான் இவங்க வச்சு பாக்குறாங்க. அவதான் இவங்க வச்சு பாக்குறது. ஓ, அவ 15 கூட்டாமனே காணாது. 15 கூட்டா உள்ளதான் வேலைக்கு போய். என்ன வேலைக்கு போறவ? வீட்டு வேலைக்கு தான் போறேன். வீட்டு வேலைக்கு தான் போறேன். ஓ, இதெல்லாம் வச்சிருக்கீங்க பொங்கலுக்காக எல்லாம் கை வச்சிருக்கீங்க. ஓ, இதெல்லாம் கழுவணுமே மகன். கழுவணுமா? ஓ, எல்லாம் வீடு பொங்கல் பழம் கொஞ்சம் கலவை பூரமா இருக்கு. என்ன இது? இவங்க 2 பகுடி ஸ்டிக்கர். இது அவங்க பேர புள்ளியல். அது பேர புள்ளியலா? ஓ, நீங்க கதைக்க மாட்டீங்களா? கதைங்க கதைங்க கதைங்க. உங்களோட நாங்க வந்து நீங்க கதைக்கணும். நீங்க நகரக்கு கதைங்க. வாங்க 2 கதை பேராடி அவ யோசிக்கிறாரு. தம்பி வா கதைங்க. அது பயமா வாங்க காட்டுங்க. வாங்கடா காட்டுங்க. என்ன மரம் எல்லாம் கிலோடுங்க. என்ன மரம் இது? என்ன மரம்? கப்பாசி மரமா இது? இது கப்பாசி மரம். என்ன கரெக்டா நான் சொன்னேன். வாங்க வா, இங்க என்ன இருக்கு? இங்க என்ன அங்கால புள்ளையரா அது இருக்கு. என்ன இது? என்ன மரம் இது? இதான தென்னை மரம். இது வந்து என்ன வரும்? இப்ப பிளாமரத்தை பப்பாசி மரம் கட்டிட்டாங்க. அதான் நான் கேட்கறேன். முன்னுக்கு போங்க, முன்னுக்கு போங்களேன். என்ன பூ மரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்க? பூ மரம் எல்லாம் வச்சிருக்கிறீங்களே, என்ன பூ மரம் இது? என்ன பூ மரம்? என்ன பூ மரம்? குரங்கு வாடையா? அங்கால என்ன குரோட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? அங்கால வாழையா வச்சு பின்னால போகலாம், போய் பார்க்கலாம். பிரச்சனை இல்லையா? பேச மாட்டாங்களா யாரும்? இப்ப என்னடா அப்பாண்டா, நாங்க இப்ப உங்களை சந்திக்க வந்துருக்கோம். என்ன உங்களோட பாடல் அறிஞ்சு நாங்க நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு மாசம் 2 மாசமா போடுத்து கொண்டிருக்கோம். சரிதானே? இப்ப நீங்க உங்களை அறிமுகப்படுத்த வேணும். உங்களோட பேர்லாம் சொல்ல வேணும். என்ன பேர் உங்களோட? எத்தனாவது படிக்கிறீங்க? சுஜிர்தனா. சுஜிர்தனா, ரைட். எத்தனாவது படிக்கிறீங்க? 6ஆம் ஆண்டு. 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? சித்தி. இல்ல என்ன இப்ப வந்ததுல இருந்து கொஞ்சம் என்னைய பிடிச்சு கூட கதைக்கு பயமா இருக்குது.
கதைக்கணும். அந்த தென்னை மரத்தை பார்த்து வாழை மரம் என்றாகும், வாழை மரத்தை பார்த்து பப்பாசி மரம் என்றாகும், அந்த கிராமரத்தை பார்த்து இப்ப என்ன சொன்னாங்க பப்பாசி மரம் என்றாகும் கிராமத்தை பார்த்து. எனக்கு பயமா கிடைக்கும் போட கதைக்கு. நான் போட்டேன் இப்ப கதைக்கும் அவ கதைக்கிறா இல்லையா அவ இப்ப எந்த ஸ்கூல்னு சொல்லுங்க பாப்போம். MMBA. அவ அப்ப என்ன சொன்ன நீங்க அப்ப மறந்து எந்த மாதிரி ஒரு ஆக்ஷனா காட்டுனீங்க? என்னடாப்பா கதையணுமா? அப்பாட பேர் நம்மட பேர் சொல்லுங்க. அம்மாட பேர் இந்து. இந்து. அப்பாட பேர் வேணாயா. அப்பாட பேர் வேநாயகம். அப்பாட பேர் வேநாயகம். வேதநாயகமா வேநாயகமா? வேணாயா. வேநாயகம். அம்மாட பேர் இந்து. ரைட், நல்ல பொருத்தமா தான் இருக்குது. ரைட், அம்மா அங்க அப்பா அங்க? அப்பா விட்டு போட்டு போய் 11 வருஷம். அப்பா விட்டு போய் 11 வருஷம் என்ன? அப்ப நீங்களும் வீட்டுல யார்? நீங்களும் அம்மா மாமா அண்ணா. உங்களோட அம்மா அங்க? வீட்டு வேலை. அம்மா வீட்டு வேலைக்கு போறவா? அம்மா அண்டைக்கு நின்று இருக்கணுமே, நான் சொன்னேன் வருவேன் காலையில. அம்மா நின்று இருக்கணுமே. அம்மா எங்க வேலையை போற வீட்டு வேலைக்கு? குறுக்கல் மேடமா? இங்க இருந்தா அவ்வளவு தூரம் போறோம் பஸ்ல? நாங்க கார்ல ஏத்தி கொண்டு வருவோம். கார்ல ஏத்தி கொண்டு வருவாங்களா? வேலைக்காரங்க அங்க தங்கிட்டாமா. அப்படியா? ரைட். அப்ப எந்த நாள் வந்து அப்ப கிழமைக்கு ஒருக்கா வரவா மாசம் ஒருக்கா வரவா? பொங்கல் வேற அதுக்கு நம்பர் இல்ல. பொங்கலுக்குலாம் வர மாட்டா? வர மாட்டாங்க. என்னம்மா அப்ப எல்லாமே அம்மா தானா? நான் தான் பாக்குறேன். அப்படி பொங்கலுக்கு வராம அப்படி என்ன வேலை அங்க? பிள்ளைகளை பார்க்காம நல்ல பெருநாளில பிள்ளைகளை பார்க்காம அதை விட என்ன வேலை வாக்கு? யாருக்கா சம்பாதிக்கிறா? புள்ளிகளுக்கா? அப்ப மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறா? 15,000 சம்பாதிக்கிறாங்க. அப்ப மாசம் 15,000 வீட்டு வேலை செஞ்சு வருமானம் பண்ணா பிள்ளைகளை பார்க்காம ஒரு இந்த நாளைக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பொங்கல் இல்ல. பொங்கலுக்கும் வரல, வரணும்னு சொல்லவும் இல்லை, வரமாட்டா. அதை அப்படி நீங்க சொல்லுவீங்க வரமாட்டேன் சொன்ன உங்கள்கிட்ட வரமாட்டேன். அப்ப நீங்க கேட்கலையா? பிள்ளைகளை பார்க்காம நல்ல நாள் பெருநாளில பொங்கல் வந்து வருஷம் வந்து எந்த நாள் வருதா வருஷம் எந்த நாள் பொங்கல் வருது, அப்ப நல்ல நாள் பெருநாள் நீங்க பிள்ளையோட நிக்க அப்புறம் அங்க நின்று அப்படின்னு நிக்கிறீங்க இந்த கேட்கலையா? நான் அப்படித்தாங்க கேட்பேன், சத்தியமா அப்படித்தாங்க கேட்பேன். மத்த நாளையில வேலைன்றது விடுங்க. நல்ல நாள் பெருநாளில வீட்டுல பிள்ளையோட இல்லாட்டி அப்பா இப்படி அம்மா அப்படின்னா என்ன விளக்கு? எல்லாம் சின்ன சின்ன ஆக்களா இருக்கிறாங்களே, அப்ப அது சரி வராது. அப்ப அதான் அந்த புள்ள கதைக்கிறதுக்கு பயப்படுதோ யோசிக்குதோ என்ன கண்டவள அங்க இருக்கு. ஒரு எனர்ஜிக்கு இல்ல, அந்த பிள்ளையோட முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு இது இல்ல, ஒரு இது என்ன சொல்றது, ஒரு அதுதான் சொன்ன சந்தோஷம் இல்ல அந்த பிள்ளையரம். சரியான ஒரு கவலையா இருக்கு அந்த பிள்ளையர்ல. அவ போனா சாப்பாட்டுக்கு. இப்ப நான் என்ன கேள்விண்டா, அவவே இந்த 2 நாள் லீவ் போடல. செவ்வாய்க்கிழமை பொங்கல் வருது, திங்கள் வந்தாலும் செவ்வாய் வந்தாலும் புதன்கிழமை காலையில போல அந்த அழகா 5 மணில இருந்து விடிய பஸ் இருக்குதானே. அப்படி பார்த்தேன் உங்களுக்கு போக்குவரத்து ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மெயினுக்கு போனா போக்குவரத்து தானே, இதுல இருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போனா 10 நிமிஷம் நடந்து போனா பஸ் தானே, இந்த நேரம் பஸ் தானே. இனி நம்ம இல்லாண்டு பின்தங்கிய கிராமம்னாலும் பரவாயில்லை, அப்படியும் இல்லை, வசதிகள் இருக்கு தானே. அப்ப இது ஒரு பிள்ளையான ஒரு செயல்பாடுகள். அப்ப அந்த பிள்ளைய எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றத தாய் உணர்றா இல்லை, விளங்குது இல்லை, விளங்காத மாதிரி இருக்காது இல்லையா. மாசம் காசு அனுப்பினா போதுமன்றவங்க. இப்ப கடைசி அப்ப வந்துட்டு போனவ திங்களண்டா இந்த திங்களா அங்க வந்தீங்களா? இல்ல போன திங்களுக்கு போனவீங்க. கிட்டத்தட்ட வருஷம் கழிச்ச பிற்பாடு வந்துட்டு பேருக்கு வருதும். அதுக்கு மேல இப்ப வந்தவ அதுக்கு மேல வர இல்லை. எத்தனை நாளை அப்புறம் வந்தவ போனவீங்க வர கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பிற்பாடு. உதாரணத்துக்கு பார்க்கணும் 3ஆம் தேதினு சொன்னா போன வருஷம் வரலையா? அப்ப டிசம்பர் மழைக்குள்ள வரலையா? அப்ப மழை பெஞ்சு வெள்ளம் எல்லாம் வந்த தண்ணி வந்தா வீட்டுக்குள்ள அப்பயும் வந்த வரல. அப்ப அப்படி வராதம்மா, வீட்டுக்காராக்கள் விட மாட்டாங்கன்ற அளவுக்கு இல்லை. அப்படி அந்த தூரத்துக்கு இல்லை. எது என்ன குறுக்கால் மடம்ன்றது பெரிய அந்த 60-70 கிலோமீட்டருக்கு அங்காலையா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் பயணமா அப்படி பார்த்தா அவட திறந்து வலிக்கிட்டா ஒரு மலை தேவை பஸ்ல ஏறணும், ஒரு மலை தேவை வந்து விடுவான் அவட.
குறுக்கல் மேடம் என்ன ஓ. குறுக்கல் மேடம் வேலையை போறவ. அப்ப உங்கள்கிட்ட போன் எடுத்து கதைக்கிருக்காவா கதைக்கிறவா? ஓ கதைக்கிறேன். கடைசி எப்ப வைக்கவ? பிள்ளையே தாயை பற்றி கதைக்கே பிள்ளை யோசிக்குதுன்னா அந்த அளவுக்கு அந்த பிள்ளை நிலப்பாடு மனநிலை இருக்குன்றத எங்களால உணர முடியும். ஒரு சர்வசாதாரணமா அந்த பிள்ளை கதைக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் ஜோதிச்சாங்க கதைக்கணும். அந்த அளவுக்கு அந்த இடைவெளி இருக்குது. செயற்பாடுகள் அந்த அளவுக்கு இடைவெளியா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு நான் அப்படித்தான் யோசிக்க தோணுது. குறுக்கல் மடம்ன்றது நான் எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து இப்படியும் ஒரு மணித்தியாலம் ஓட்டம். பஸ்ல ஏறினா ஒரு மணித்தியாலத்துக்குள்ள வந்துடலாம். மெயின் அதுவும் மெயின் இதுவும் மெயின் தான். இல்ல அந்த பிள்ளை என்னத்தை கதைக்கணும்னு யோசிக்க சரிதான். அந்த பிள்ளை பாடு நீங்க செய்தாத்தானே அந்த பிள்ளை கதைக்கிறதுக்கு. உங்களோட செயல்பாடு ஆரோக்கியமா தான் அந்த பிள்ளை கதைக்கும். அப்ப அந்த நீங்களோட ஆரோக்கியமா இல்லாட்டி அந்த பிள்ளை எப்படி கதைக்கிறது? நிக்கல அது எந்த ஒரு விஷயத்தையும். இப்ப நீங்க பள்ளிக்கூடம் போறீங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறது சாப்பிட ஒவ்வொரு நாள் சாப்பாடு கிடைக்குதா? ரைட். இன்றைய காலம் என்ன சாப்பிட்டீங்க? ஒன்னும் சாப்பிடல. இன்றைய காலம் ஒன்னும் சாப்பிடல. இரவு என்ன சாப்பிட நீங்க? இரவு சோறு சாப்பிட்டேன். இப்ப காலையில சாப்பாடு இல்லை. இப்ப அடுத்தது பொங்கலுக்கு வர மாட்டாமா. சரி, மாசம் 10,000 கூட அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு உரிய யூனிவங்கள் மற்ற ஷூகள் பேக்கல் கொப்பி சாமான வச்சிருக்கீங்க. ஒன்றும் இல்லை. அப்ப மாசம் 10,000 அனுப்புறது சாப்பாட்டுக்கே முடியுது. என்ன செய்த நானும் அரிசி சாமான கியூஆர் காசு வருதா? தீவா காசு 9ஆம் காசு எடுத்ததோட இல்லாது. நான் என்ன செய்தேன்? இதுக்குள்ளாலதான் எல்லாம் செய்யணும். புள்ளிடுற பள்ளிச்சில வருமா கொப்பி சாமம் வேண்டையும் காசு இல்லாம இருக்கு. எனக்கு கொப்பி பேக்கு அதோட ஷூ அது இதுக்கெல்லாம் காசு இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. முன்னாத்து பள்ளிக்கூடம் நேற்று சனிக்கிழமை முன்னாத்து போனவங்க என்ன கொப்பி சாமான் இல்லாம போனது. தம்பி ஒருக்கா கொப்பி எடுத்துட்டு வா பாப்பா. பேக்கையும் எடுத்துடா. ஷூ இருக்கிற எடுத்துட்டு வாங்க பாப்பா. அண்ணாச்சி கேடாமாண்ட என்ன இல்லங்களே. ஓ நீங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போற சாமான் எடுத்துட்டு வாங்க. டெஸ்டா உங்களுக்கு எடுத்துட்டு வாங்க. எக்ஸாம் என்ன டெஸ்ட் முடிஞ்சிருக்கு இப்ப கடைசி முன்னாடி சுற்றாடல் கணக்குல வந்து சராசரி இப்ப எத்தனை எடுத்திருக்கீங்க? இதுக்கு மட்டும் எல்லாம் கணக்கு விஞ்ஞானம் பாடம் எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு விஞ்ஞான பாடம் இருக்கா? சுற்றாடல் இருக்கேன்னு கணக்கு எத்தனை எடுத்தீங்க? கணக்கு தமிழ் சமயம் எல்லாம் 50-60 எடுப்பீங்கன்னு பாருங்க. நான் இப்படி என்று இடத்திலிருந்து குறுக்கல் மடம் தாய் ஒரு மணித்தியாலம் ஓட்டம். அது மெயின்ல அதுவும் மெயின் ரோட். இவடைய வீடு மெயின் ரோட். அவட வேலை செய்யற தலமும் ஒரு மெயின்லான் இருக்கு. குறுக்கல் மடம்ன்றது பெருசா ஒரு பின்தங்கிய இடம் இல்லை. அதுவும் ஒரு மெயின்ல தான் எல்லாம் இருந்தாலும் அந்த தாய்க்கு ஒரு மணித்தியாலம் வந்து நல்நாள் பெருநாளையில வந்து இருந்துட்டு போற அளவுக்கு நிலப்பாடு இல்லை. என்ன அப்படித்தானே? அப்ப அம்மாவையும் அப்பாவையும் மிஸ் பண்றீங்களா? நிறைய இடங்களை மிஸ் பண்ணி கொண்டு இருக்கல. மற்ற பிள்ளைகள் மாதிரி இல்லை. என்ன இப்படித்தானே? வேற என்ன அப்படி நான் கூட ஹைக்கிற அப்படித்தான் ஹைக்கணும். அம்மா இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 15-20 நாளா போகுது. அம்மா வந்து போய் என்ன மாசம் மட்டும் டைமுக்கு டைம் அனுப்பி கொள்ளுவா. மாசம் 15,000 அனுப்பி கொள்ளுவா. சரிந்தா பாக்குற வீடியோ பாக்குற மாமா கிட்ட என்ன கேட்க போறீங்க? என்ன விரும்புறீங்க? என்ன கேட்க போறீங்க? வீடியோ பார்த்து கதைங்க. மாமா இந்த பாக்குற நிறைய மாமாக்கள் பார்ப்பாங்க. நான் எங்க யூடியூப் கூட போட்டோம்னா நிறைய மாமாக்கள் பார்ப்பாங்க. இந்த மாமாக்கள் நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? என்ன கேட்க போறீங்க? சொல்லுங்க. வீடியோ பார்த்து சொல்லுங்க. கொப்பி கேட்பீங்களா? அவர் கேளுங்க. சொல்லுங்க என்ன வேணும். தண்ணி போத்தல் பேக்கு கொப்பி சாமான் வேணும். மற்ற ஷூ வேணும். பேக் வேணும். மற்ற ரிங் போட்டல் வேணும். கொம்பாஸ் எல்லாம் வேணும். என்ன எல்லாம் வேணும் தானே? அப்ப மாமாவோட கதைக்கணும். மாமாட்ட கேட்கணும். மாமா இப்படி என்னோட மாமா கிட்ட சொன்னாதான் மாமா என்னோட பார்த்து செய்வார். சரிதானே? மாமாவோட கொஞ்சம் கதைங்க. சத்தமா கதைங்க மாமாவோட.
பள்ளிக்கூடத்துல நடந்தா போறோம் நீங்க வந்து போறீங்க பக்கத்துல பள்ளிக்கூடம் தானே ஸ்கூல் கிட்ட தானே அது பிரச்சனை இல்லை ரயில் ரோட கடந்து போற பக்கத்துல எல்லாம் கிட்ட கிட்ட தான் இப்ப பேக்ல ஒன்றுமே இல்லை அண்ணாச்சியில பாடுற எப்படி அண்ணாச்சிக்கு ஸ்கூல் அண்ணாச்சிக்கு வந்து பேக் எல்லாம் அமைச்சிருக்கானா அண்ணாச்சி கொப்பிஷா அமைச்சிக்கானா ஷூ வச்சிருக்கானா அண்ணாச்சி கொஞ்சம் எடுத்துட்டு வா பாப்போம் இது யார பேக் கோப்பி சாமான் எல்லாம் இதுவும் கூட ஷூ அங்க ஷூ இருக்கா ரைட்டா கீழே வைக்கணும் இருந்தானே சாரில் வைங்க இருக்கட்டும் கொப்பி சாமான் கொப்பியை பார்ப்போம் கொப்பியும் பழசத்தான் கிடக்கு கொப்பி வண்டி எவ்வளோ காலம் இப்போ வண்டி வைக்கல ரைட்டா இந்த டைமுக்கு எடுத்து பண்ணுறீங்க இப்போ தங்கச்சி தான் கொப்பி இல்லையா உங்களோட ஷூ இருக்கா காட்டுங்க அப்போ ஷூ எடுத்துட்டு வாங்க அப்போ எடுத்துக்கொண்டு வாங்க ஷூ எடுத்து நான் பார்த்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க உங்களுக்கு ஷூ ஒன்றுமே இல்லை துப்புரவா அண்ணாச்சிக்கு இருக்கு நீங்கள் சின்ன ஆள் தானே என்ன அதான் அம்மா வேண்டி தர விட்டு தவறியா அடுத்த வருஷம் முடிச்சிட விட இந்த வருஷம் வேண்டி தரலாம் இந்த மாமா அந்த வீடியோ பார்க்குற மாமாக்களும் சில விடையில முன் வந்து பிள்ளைக்கு எல்லாம் வேண்டி கொடுங்கன்ட்டும் வரலாம் வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க பார்க்குற மாமா கண்டிப்பாக வருவாங்க சரிதானே மந்திரமா இருக்கு உங்களோட கதைக்கு எனக்கு அந்திரமா இருக்கு உங்களோட வேற கண்லங்கு எனக்கு அது விருப்பம் இல்லை கதைக்கு யாரும் கத்துறது எனக்கு விரும்ப மாட்டேன் எந்த ஒரு பதிவுகளையும் அதை நான் இது பண்றதில்ல சரிதானே யாரும் கத்துனா டக்குன்னு கத்த வைங்கன்னா சொல்லிடுறது வாப்பா தம்பி வா எடுத்துட்டு வா உங்கள்கிட்ட சூத்து பரவாயில்லை சரி சரிதானே இந்த பதிவை நான் போடுவேனா அண்ணாச்சி கதைப்போமா காலையில சாப்பிடல என்ன காலையில சாப்பிட உங்களுக்கு எல்லாரும் வெடி வேற போடுறாங்க நான் வரப்போ 2 இடத்துல வெடி போட்டேன் நீங்க 2 வெடி போட்டதா எப்படி ஏன்னா இந்த மோட்டர் சைக்கிள் பின்னால வெடி ஒன்று போட்டா இல்லைங்க போட்டு போகன்றீங்க சத்தம் மட்டும் கேட்டா பின்னால சத்தம் மட்டும் கேட்டது நான் நினைக்கிறேன் இப்ப அண்ணன் வரக்கூடாதுன்றது இந்த வேலை பார்த்தது தெரியும் அப்படியா அப்ப மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறாமா சோறுங்க என்ன கறி வைக்கிறா இந்த போற தம்பி யாரு சொந்தக்காரங்களா அப்ப எல்லாரும் ஒரு நேரம் தான் விளையாடுறீங்க அவர் நெசரி போறவரா முதலாம் ஆண்டு பள்ளிக்கூடம் போறவரா ரைட் ஓகே அண்ணாச்சியோட காய்ப்போமா அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் அண்ணா கொஞ்சம் அண்ணா பேர் என்ன சுஜான் அண்ணா எந்த ஸ்கூல் போற நீங்க எம்எம்பிக்கு போறீங்க இந்த காலைல சாப்பிட்டீங்களா இந்த காலைல சாப்பிடல நைட் சாப்பிட்டா நேற்று நைட் சாப்பிட்டேன் உங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இங்க இருந்து பள்ளிக்கூடம் போக விட பக்கத்துல முன்னூறு தானே உங்களுக்கு போறதுக்கு ஷூ எல்லாம் இருக்கா ஷூ பேக்குகள் கொப்பி சாமான் எல்லாம் இருக்கா கொப்பி இல்லையா 2-3 கொப்பி தான் இருக்கிற மாதிரி தெரியுது ரைட்டா ஷூ இருக்கு ஷூ கொஞ்சம் நல்லா தான் இருக்கேனே ஷூ கொஞ்சம் பிரச்சனை ஷூ நல்லா இருக்குது தங்கச்சிக்கு துப்புரா ஒன்றும் இல்லை பேக்கும் இல்லை கொப்பியும் இல்லை சப்பாத்து ஒன்றும் இல்லை கொக்ஸும் இல்லை ரிங் போட்டலும் இல்லை என்ன உங்களுக்கு ஓரளவு இருக்குது அப்படித்தானே அம்மா பொங்கலுக்கும் வர மாட்டான் சொல்லிட்டு சொன்னவங்க எப்ப சொன்னவ இப்ப சத்தம் உண்டு ஒளிய வருது இந்த நாட்டு வந்துட்டு போனாலும் இப்போ சவுண்ட் கொஞ்ச நேரம் கதைக்க மாட்டேன்னு அப்ப நீங்க வந்து இப்ப ஆரோட இருக்கிறீங்க இங்க அம்மாவோட இருக்கிறீங்க என்ன ரைட் அப்ப பாக்குற மாமா கிட்ட தம்பி என்ன எங்களை கொப்பி வேணும் படிக்க உதவி வேணும் நீங்க டியூஷன் கிளாஸுக்கு நான் போறீங்களா
நான் அப்ப இந்த சிலபஸுக்கு போகணும். இந்த இந்த முடிஞ்ச இந்த எக்ஸாம் தேவை முடியாத எக்ஸாம் முடிய பிற்பாடு போக போறீங்க. எந்த எந்த இடத்த போறீங்க டியூஷன் கிளாஸ்? நாலு கணக்கா மாச கணக்கா எடுத்துருவாங்க? மாசம் எவ்வளவு? ஒரு பாடத்துக்கு 200. மாசம் ஒரு படத்துக்கு 200 ரூபா. என்ன பிடிங்க போறவங்க அவங்கள கூட்டாளி பிடிங்க. தங்கச்சி கிளாஸ் இருக்கா? அப்படி தங்கச்சி டியூஷன் கிளாஸ் இருக்குதா? உங்களுக்கு நார்மலா இருக்குது. தங்கச்சி அது ஒன்றும் இல்லையே. தங்கச்சி தான் பாவம். என்ன சரியா? இந்த பதிவை நான் போடுறேன். அம்மா வாங்க, அம்மா வாங்க. அம்மா இருக்கு விடுங்க, இருக்கு கொஞ்சம் கதைக்கிட்டு வாங்க. அம்மா இதுல இருங்கம்மா, வாமா. இப்ப அம்மா வணக்கம். அம்மாட பேர் என்ன? செல்லத்தம்பி லட்சுமி. செல்லத்தம்பி லட்சுமி. அம்மா செல்லத்தம்பி லட்சுமி. இப்ப மகள் வந்து சொல்லு பொங்கலுக்கும் வர மாட்டாங்கன்ற மாதிரி படம் இருக்கு. மாசம் மாசம் காசு அனுப்புறதாம்மா. என்னிடம் தாரு என்ன பாக்குறது மிச்சம் கைத்தமா தான் இருக்கு. என்ன செய்தேன் நானு? புள்ளிடுற பள்ளிச்சிலவன் அதென்ன இதென்ன எல்லாம் கைத்தமா தான் இருக்கு. இந்த வாரு இந்த வேலி கூட கட்டுறதுக்கு நான் கொண்டு போய் கம்பு வட்டி தான் கட்டுறேன். இந்த நிலைமையில பாரு. அம்மாக்கு என்ன வயசு? எனக்கா 70 வயது. 70? 70 மாதிரி தெரியல. இப்ப உங்களை பார்த்தா 50 மாதிரி. 70 வயது. வாங்க அம்மா, நீங்க வந்துருங்க, வாங்க. 70 வயது மணி. 70 வயது. நான் செய்யாத வேலை ஒன்றும் இல்லை. ரோட்டு வேலை செஞ்சு களத்துக்கு போய் கரைக்கடைக்கு போய் தாய்வான்களை வளர்த்தன தெரியுமா? அவன் விட்டு போட்டு போவான். என்ன அப்படி போனது? அவன் குடிகாரன். அடிக்க துவங்கித்தான் பிள்ளைக்கு. கொக்கடிச்சோல குடிகாரன் தண்ணி போப்பா. நாங்க இந்த காசும் போனா உண்டும் போனா உண்டு போட்டுத்தானே இந்த புள்ள வீட்டு வேலைக்கு போன. நிச்சயம் கைத்தமா தான் இருக்கு. நான் என்ன என்ன விரை காட்டுறத போட்டு இதுகளை ஒப்பிச்சுறேன். காசு தான் கிடைக்குதா? ஈவாகாஜி நான் என்ன மகன் 9ஆம் காஜோட இல்ல. அதைத்தானே என்ன சொல்லி நானும் உறுதித்தான் தான் வந்தா தம்மை. சரி, இந்த பாக்குற மகன் மாட்ட என்ன பாக்குற வீடியோ நான் போட்டா நிறைய பேர் பாப்பாங்க, நிறைய உறவுகள் பார்க்கணும். அந்த உறவுகள்ட்ட நீ என்ன கேட்க போறீங்க? என்னங்கள இதுகளை தன்னாங்க வேற என்னத்துக்கு என்ன கேட்க போறீங்க? என்ன சாப்பாடு சாமானை மாதிரி பள்ளி சிலவு பிள்ளைகளுக்கு மாதிரி இதுக்கு கொப்பி சாமான் பெக்குகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதைத்தான் சொல்லுவேன். வேற என்னத்தமா நீ சொல்ல போறேன் நான். சரி, அப்ப இந்த பதிவை போடுறேன்னா பதிவை போடுறேன். இந்த பாக்குற உறவுகள் இந்த பயிரை வந்து பகிருங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பகிரும் பட்சத்துல வந்து கண்டிப்பாக இறுக்கமான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்களை கண்டிப்பாக பயனுள்ள அமையும். செய்யக்கூடிய ஒரு அரங்களுக்கு போய் சேரும், பார்வைக்கு போய் சேரும். எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகள் பகிருங்க. சரிதானே? நான் வீடியோ போடுறேன். உதவிகள் கிடைக்கும் பட்சத்துல வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். சரிதானேம்மா? ஓகேவா? என்னண்டான ஒரு உதவியை செஞ்சுகளா எனக்கு சின்ன தான் அதை தன்னான். சரியம்மா, நான் போடுறேம்மா.